வெல்கம் டு குவாரண்டைன் ஷோ. மனோ, 4 நாள் லாக்டவுன் முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா மக்கள் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆமா, சென்னையில ஏற்கனவே நேத்தும் 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனானால. இப்ப ரொம்ப சீரியஸான இடமா சென்னை மாறிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சென்னையில 6 ஜோன் மட்டும் கணக்கு எடுத்திருக்காங்க. அதாவது ரொம்ப அதிகமா பாதிப்புள்ள இடங்கள். அந்த இடத்துல சிறப்பு குழுக்கள் அமைச்சு அங்க கண்காணிப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்களாம். போதிய கழிவுறை இல்லாத இடத்துலலாம் நடமாடும் கழிவுறைகள் எல்லாம் கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்ல, வீடுகளுக்கெல்லாம் கிருமி நாசினிகள் எல்லாம் தரப்போறோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலதான் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து எப்படி கட்டுப்படுத்த போறாங்கன்றது தெரிய வரும். ஆமா, இது நல்ல விஷயம் தான். என்னன்னா, நீங்க வெளியில போங்க, கடைக்கு போயிட்டு வந்ததும் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு கையெல்லாமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள போங்க. ஏன்னா இது கையில இருந்து வாய் மூலியமா, மூக்கு மூலியமா, கண்ணு மூலியமா தான் பரவும். அதனால நீங்க வெளியில போங்க, கடைக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்தா மட்டும் போங்க. அப்ப போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா கையில கிளவுஸும் போட்டு போங்க. இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, கோயம்பேடுல ஏற்கனவே 7 பேர்த்துக்கிட்ட வந்திருந்தது. இன்னொருத்தர் 8வதா ஒருத்தர் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அப்புறம் ஒரு போலீஸ் ஒருத்தருக்கு வந்திருக்கு. அரியலூர்ல இருந்து கோயம்பேடு மார்க்கெட்ல கூலி வேலை செஞ்ச லோட்மேன் ஒருத்தருக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொரோனா பரவிட்டே இருக்கு. நேத்து சாயந்தரம் தீயணைப்பு வீரர்கள் 3 பேருக்கு சென்னையில வந்திருக்கு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பொள்ளாச்சி விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம தமிழ்நாட்டை எவ்வளவு ஒழுக்கிச்சு, தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஒரு பாதிப்பா இருந்தது, பெரிய அளவுல பேசப்பட்டது எல்லாராலையும். அடுத்து இப்ப நாகர்கோவில்ல காசின்ற ஒரு இளைஞர் அந்த மாதிரி பல பெண்களுடைய பேசி பழகி தவறா போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணதா நிறைய புகார் அவர் மேல வந்திருக்கு. இப்ப அவர் மேல குண்டர் சட்டத்துல கைது செய்ய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே கைது செய்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுத்தாதான் இது மாதிரி இன்னும் நிறைய குற்றங்கள் நடக்காம தடுக்க முடியும். ஆமா. இப்போ அமெரிக்கால சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்தியா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. ஆமா, இதை பத்தி திருமாவளவன் கூட இந்தியாவுக்கு இது ஒரு பெரும் தலைக்குனிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நேத்து அவர் சொல்லி பேசியிருந்தாரு. அதுல என்னென்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவங்க எதை வச்சு இந்த மாதிரி அறிக்கை விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன காரணம் அப்படின்னா, சிஏஏ, அது மட்டும் இல்லாம காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணது, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது, அப்புறம் டெல்லி மத கலவரம் இருக்குல்ல, அதுல நிறைய முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சுதான் இந்த மாதிரி அறிக்கையை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்தியா இனிமேலாவது சிறுபான்மையினர் மேல அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் ஒரு சந்தோஷமான செய்தியா ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜல் சக்தி திட்டத்துக்கு கீழே தான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் வரும். ஆனா இதுல நீர் பங்கீடு பத்தி எல்லாம் நாங்க எதுவுமே தலையிட மாட்டோம். அதனுடைய மேனேஜ்மெண்ட், சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் இந்த மத்திய அரசு தலையிடுமே தவிர்த்து நீர் பங்கீடை பத்தி எதுவுமே அதுல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். ஆனா சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஃபுல்லாவே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. சோ இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து நம்ம இப்ப தண்ணி கேட்கும் போது அவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்ப தமிழ்நாட்டுல கிரீன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்றாங்கல்ல, கொரோனா இல்லாத மாவட்டங்கள், அப்புறம் கொரோனா குணமாயிட்டு வர மாவட்டங்கள், அங்கெல்லாம் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, என்னென்ன தொழில் எல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி அனுப்ப சொல்லி சிஎம் ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ சீக்கிரமே நிறைய இடங்கள்ல ஓரளவு தொழில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமா இருக்கும். ஃபேக்டரிஸ் எல்லாம் ரன் பண்ணணும். அப்பதான் மக்கள் வேலைக்கு போவாங்க, மறுபடியும் நம்ம சுதந்திரமா இருக்கலாம். இப்ப அமெரிக்கா இந்த கொரோனா வைரஸை பத்தின ஒரு புதிய ரிசர்ச் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, புதுசா நிறைய பேருக்கு இப்ப ஏற்கனவே சிம்டம்ஸ் ட்ரை காஃப் இருக்கும், ரொம்ப ஜுரம் அடிக்கும், டயர்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப புதுசா அறிகுறிகள் எல்லாம் வந்திருக்கு. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடம்பு ரொம்ப குளிர்ற மாதிரியே இருக்கும், குளிர்ல நடுங்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க ரொம்ப வேலை பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு உடல் வலி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திடீர்னு தலைவலி, இதுவும் ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு முக்கியமா, நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றோம்னா அதோடைய டேஸ்ட் தெரியாது, எதையும் ஸ்மெல் பண்ண முடியாது. இதெல்லாமே ஒரு புதிய அறிகுறிகளா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் நமக்கு ஏதாவது லைட்டா தெரியற மாதிரி இருந்தாலுமே உடனே சீக்கிரம் டெஸ்ட் பண்ணி உங்களை தனிமைப்படுத்தினீங்கன்னா ரொம்ப ஈஸியா கட்டுப்படுத்தலாம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்கன்னா உடனே போய் டெஸ்ட் எடுத்துருங்க. முதல்ல உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கோங்க.
ப்ரோ ம். பஞ்சாப்ல வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் bro. என்ன சம்பவம்? என்ன ஒரு பையன் ஒருத்தன் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, இப்பதான் ஸ்கூல்ல எதுவுமே கிடையாது, ஸ்கூல் காலேஜ் எதுவுமே கிடையாது. ம். இதனால பையனுடைய படிப்பு பாதிக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அந்த பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுல பையனை டியூஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான பேரண்ட்ஸா இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், நேரா கிளம்பி போனவன் பேக்கை மாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ப்ரோ. பயங்கரம். என்னன்னு சொல்லி கம்புறாரு? என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஊரடங்கு வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ப்ரோ. இவ்வளவு புத்திசாலியான பையனை எதுக்கு டியூஷன் அனுப்புனாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு உங்களை தானே ஞாபகம் வந்தது, சின்ன வயசுல நீங்க இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. இல்ல இல்ல. आप ही कहता कौन आप छोटा मोटा पूछो तो जरा ਤੁਹਾਨੂੰ ਪਰਮਿਸ਼ਨ ਕਿੰਨ ਦਿੱਤੀ ਟਿਊਸ਼ਨ ਪੜਾਉਣ ਦੀ ਲੋਕਾਂ ਦੇ ਨਿਆਣਿਆਂ ਨੂੰ? ਇਹਦਾ ਜਵਾਬ ਦਿਓ ਪਹਿਲਾਂ। ਤਾਂ ਬੱਚੇ ਤੁਹਾਡੇ ਕੋਲ ਹੀ ਆਏ ਜੇ? ਇਹ ਬੱਚਾ ਇਹਦੇ ਨਾਲ ਦਾ ਦੂਜਾ ਬੱਚਾ ਇਹਦਾ ਪਿਓ ਨਾਲ ਲੈ ਕੇ ਆਇਆ ਇਹਨੂੰ, ਤੁਸੀਂ ਹੁਣ ਅੰਦਰ ਕਹਿੰਦੇ ਕਿਉਂ ਪੜਾਉਂਦੇ ਆ? ਤੁਹਾਨੂੰ ਕਿਹਾ ਕਹਿੰਦੇ ਆ तीन आते रहे करो घर बच्चे का कदर क्यों पढ़ाने ਤੁਸੀਂ ਕਦੇ ਆਪਣੇ ਆ ਸਾਨੂੰ ਪਤਾ ਨਹੀਂ। ਉਹ ਬੀਬੀ ਸਕੂਲ ਬੰਦ ਕੀਤੇ, ਕਾਲਜ ਬੰਦ ਕੀਤੇ, ਸਾਰਾ ਕੁਝ ਬੰਦ ਕੀਤਾ ਹੈ, ਤੁਸੀਂ ਕਿਉਂ ਕਰਦੇ ਆ? ப்ரோ வழக்கம் போல இன்னைக்கும் வந்து ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சூப்பர். அவர் தினம் தினம் ஒரு அரிய தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்றது எல்லாமே வித்தியாசமா யாருமே யோசிக்க முடியாத மாதிரியான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைனா வந்து அதிபர் எலெக்ஷன்ல, அதாவது அமெரிக்கா அதிபர் எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதுல வந்து என்னை தோற்கடிக்கிறதுக்கு சைனா பயங்கரமா ட்ரை பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓ, இப்ப இங்க அடிச்சா அங்க எப்படி வலிக்குன்ற மாதிரி தானே இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாரு, கொரோனால இருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரத்துல அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக அவர் இப்போதுல இருந்தே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாப்போம் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்னு. அடுத்து நீங்க ட்ரம்ப் அப்படின்னு சொன்னதும் நம்ம வந்து வடகொரியா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கிம் ஜாங்கு என்ன பண்றாரு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய தெரியாம இருந்தது இல்லையா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நார்த் கொரியாவும் சொல்லியிருந்து, சவுத் கொரியாவும் சொல்லியிருந்து அவர் உயிரோட தான் இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னு. இப்போ லேட்டஸ்டான தகவல் என்ன அப்படின்னா, அவரால வந்து படுத்தே தான் இருக்க முடியும், நடக்க முடியாது, எழுந்துக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, என்னன்னு ப்ரோ சொல்லிருக்காங்க? அதான் இது இப்போதைக்கு இதுதான் தகவலா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு, அவரால் இனிமேல் வந்து நார்மல் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன உண்மைங்கிறது இனிமே கூடிய சீக்கிரம் தெரிவிச்சா நல்லா இருக்கும். சரிங்களா. இப்ப அடுத்து வந்து யாரு அங்க பிரசிடென்டா வருவாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்க தங்கச்சியா இருக்கும், அப்படி இல்லாட்டி அவருடைய சித்தப்பாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்து ட்விட்டர் இண்டெக்ஸ் பார்ப்போமா? பார்ப்போம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, மே டே தான் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. உழைப்பாளிகள் தினம். ஆமா, என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னா, நிறைய உழைப்பாளர்களுக்கு வந்து வேலை இல்ல, அது இல்லாம நிறைய பேருக்கு சம்பளமும் கிடையாது. சோ நாளைக்கு நாளை கொண்டாட முடியாத சூழ்நிலையில தான் இப்ப உலகமே இருக்கு. ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை தான் நமக்கு. வேற வழி இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துப்போம். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சந்தோஷமா நம்ம மே டேவை அப்ப கூட கொண்டாடிக்கலாம். இப்போ அடுத்து வந்து தல அஜித் பர்த்டே. அவர் வந்து நம்ம ஜெயா டிவிக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, என்னோட அதிகமா ஃபிளாப் கொடுத்தவங்க யாரும் இருக்க முடியாது, இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னா ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு இருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு தொடர்ந்து வைக்கிற ஒரு அறிவுரை என்னன்னா, ரசிகர்களா இருங்க, ரசிகர்களா மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட ஃபேனாவே இருந்துட்டு உங்க குடும்பத்தையே பாத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த நிகழ்ச்சி வந்து நாளைக்கு நம்ம ஜெயா டிவில ஒளிபரப்பாகுது, அது கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பாருங்க. அப்புறம் அஜித் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்து விஜய் பத்தி ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன 10 years ஆஃப் சுறா. சுறா படம் வந்து இன்னோட 10 வருஷம் ஆயிடுச்சு, ஓடுனதே தெரியல. 10 வருஷம் போயிருச்சு. இப்ப என்ன அப்படின்னா, சுறா வந்த டைம்ல வந்து தளபதி வந்து இனிமேல் காலி தான், தளபதியோட கரியர் வந்து இனிமேல் ரொம்ப கீழே போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் எவ்வளவு ஃபிளாப் கொடுத்தாலும் விஜய் அஜித் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபேன் பேஸ் வந்து எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கு, அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆமா ப்ரோ, அது ஒரு நல்ல விஷயம் தான் இண்டஸ்ட்ரியில. இப்போ அடுத்து சம்பந்தமே இல்லாம எதுக்கு புட்டபொம்மா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு? புட்டபொம்மா வந்து ஏற்கனவே ஒரு ரவுண்டு ட்ரெண்ட் ஆகி முடிச்சிருச்சு. இப்ப புதுசா யார் ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னா, நம்ம கிரிக்கெட் பிளேயர் வார்னர் இருக்காருல்ல, ஆமா, அவரு ஃபேமிலியோட புட்டபொம்மா சாங்க்கு டான்ஸ் ஆடி போட்டுறாரு. அது பயங்கர வைரல் ஆகி போயிட்டு இருக்கு.
இப்ப மறுபடியும் அடுத்த ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த செக்மெண்ட் மீம் ஆஃப் த டே. அடுத்து செக்மெண்ட் வீடியோ ஆஃப் த டே.